வணக்கம். இப்போ டைப்ரைட்டிங்கில் எப்படி நம்ம ரேப்பர் ஷீட் ஃபில் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். பாடம் அப்படிங்கிற இடத்துல டைப் ரைட்டிங்னு எழுதுறீங்க. டைப் தனியாக, ரைட்டிங் தனியாக எழுதக்கூடாது. ஒரே வேர்டாக எழுதுங்க. அதே மாதிரி ஒரு டி தான் வரும். TYPEWRITING ஒரே டி தான் வரும். ஒன்றா சேர்த்து எழுதுங்க. இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ் எழுதுங்க, தமிழாக இருந்தால் தமிழ் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு நிலையும் தாளும். ஜூனியர் ஃபஸ்ட்டு பேப்பர்னு நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பேப்பருக்கு ஃபஸ்ட் பேப்பர் எழுதுங்க. அதே மாதிரி செகண்ட் பேப்பர் அடிக்கும்போது செகண்ட் பேப்பர்னு எழுதுங்க. வினாத்தாளின் குறியீட்டு எண் அவங்க கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த கொஷினில் இருக்கிற நம்பர் எழுதுங்க. நான் சாம்பிளுக்காக 501 போட்டிருக்கேன். நீங்கள் அதை எழுதிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நாளும் தொகுதி எண்ணும், அதாவது டேட் அண்டு பேட்ச். என்றைக்கு நம்ம பரீட்சை எழுதுகிறோமோ, என்றைக்கு நம்ம டெஸ்ட் எழுதுகிறோமோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன பேட்ச் ஹால் டிக்கெட் வருதோ அதை எழுதிக்கோங்க. பார்ட் 2 தட்டச்சு பொறியின் மாதிரி. அதாவது நீங்கள் எந்த மிஷினில் டைப் பண்ணுறீங்களோ, இப்போ நான் கோத்ரெஜ் பிரைமா அடிக்கிறேன்னா கோத்ரெஜ் பிரைமா எழுதுகிறேன். நீங்களும் எந்த மிஷினில் அடிக்கிறீங்களோ அந்த மிஷின் எழுதுங்க. அதே மாதிரி தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது எழுதப்பட்ட பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை இலக்கத்தில்னு கொடுக்குறாங்க, நம்பரில் எழுதுங்க. நீங்கள் எவ்வளோ பேப்பர் உள்ளே வச்சு கட்டி கொடுக்குறீங்களோ, ஃபஸ்ட்டு பேப்பருக்கு 1னா 1, செகண்ட் பேப்பருக்கு 2னா 2, அது எல்லாம் அடித்து முடித்த கடைசியில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தா இந்த கை ஸ்லிப்பில் கொடுத்துருக்காங்க, பெயர் கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல என்னோடய பேர் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களோட பேர் எழுதுங்க. அதே மாதிரி தழைப்பிழத்தின் விரிவு அப்படின்னா அப்பா பேர் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு தேர்வு மையம் 86 உங்களுக்கு எந்த சென்டரோ அந்த சென்டரை எழுதுங்க. சென்டரோட பேர் எழுதுங்க. எந்த ஊர்னு ஷார்ட்டில் எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பாடம் கொடுத்துருக்காங்க. டைப்ரைட்டிங் இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ், தமிழாக இருந்தால் தமிழ்னு எழுதுங்க. அதேமாதிரி நாள் அப்படிங்கிற இடத்துல எப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களோ அல்லது டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த டேட் போட்டுக்கோங்க. நிலையும் தாளும் ஜூனியர் ஃபஸ்ட்டு பேப்பர்னால் ஃபஸ்ட்டு பேப்பர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பதிவு எண் அப்படிங்கிற இடத்துல ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. பார்த்து பொறுமையாக தப்பு இல்லாமல் அடித்தல் திருத்தல் இல்லாமல் அடிக்கணும், எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வினாத்தாளின் குறியீட்டு எண் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கும். தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது எழுதப்பட்ட பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பேப்பர் டைப் அடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி அந்த நம்பரை நீங்கள் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆன்சர் ஷீட் கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணணும். இதுலேயும் பாடம் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் எழுதுங்க. நிலை ஜூனியர் எழுதுங்க. தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது எழுதப்பட்ட பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுவும் ஃபில் பண்ணுங்கள். நாளும் தொகுதி எண்ணும், அதாவது டேட் அண்டு பேட்ச் கண்டிப்பாக பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக கட்டி கொடுத்துருங்க.